இங்கே ஒரு பொண்ணோட முகத்துல ஒரு பக்கம் ஃபுல்லா தழும்போட பயங்கரமா இருக்கா. ஒரு பெரிய காஸ்மெட்டிக் கம்பெனிக்கு வந்து வேலைக்காக போக அவங்களும் இந்த மாதிரி முகத்தோட இங்க வேலைக்கு வந்துட்டியாப்போன்னு சொல்லி துரத்தி விட்டுறாங்க. நீங்க வேலை தரலைன்னா என்ன, நானே ஒரு வேலையை உருவாக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியோட சீக்ரெட் ரெசிபி எல்லாமே யூஸ் பண்ணி ஒரு ஹோம்மேட் சோப் ஒண்ணு தயார் பண்றா. அவளே எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த சோப்பு வந்து அந்த ஏரியாக்குள்ள ரொம்ப ஃபேமஸ் ஆயிரு. மார்க்கெட்ல அந்த ஹோம்மேட் சோப்புக்கு அப்படி ஒரு டிமாண்ட். எல்லாரும் நீ நான் போட்டி போட்டுட்டு வாங்க ஆப்போசிட் இருக்கக்கூடிய காஸ்மெட்டிக் கம்பெனிக்கும் இந்த விஷயம் தெரிய வருது. முகத்துல தழும்போட இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் கிட்டயோ இந்த ரெசிபியை எங்களுக்கே வித்துருமா அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டா அவ்வளவு முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறா. அந்த கம்பெனி ஓனரோட ஒய்ஃபோ கண்டிப்பா நீ இதை எனக்கு வித்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு வீட்டுல போய் அவகிட்ட வம்பு பண்ண அவ்வளவு சரிதா போடின்னு கீழே பிடிச்சு தள்ளி விட்டுறா. தேனீக்கள் எல்லாத்தையும் ஒரு பாக்ஸ்ல போட்டு வளர்த்துட்டு இருப்பாங்களா, அதுல போய் அந்த லேடி விழுந்த உடனே அங்க இருக்கக்கூடிய தேனீக்கள் எல்லாம் அந்த லேடியோட முகத்துல நல்லா கடிச்சு வச்சிருது. அடி பாவி, அவளோட முகமாத்தையும் ஏன் முகத்தையும் மாத்திட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்கார லேடி இப்ப ரொம்ப நொந்து போயிட. அவளோட பையனும் வந்து அம்மா உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம், லோக்கல்ல இருக்க ஒரு பொண்ணுகிட்ட போய் இந்த மாதிரி அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இனிப்பிட்டு நான் அதை பாத்துக்கிறேன்னு சொல்லிடுறான். முகத்துல தழும்போடு இருக்கக்கூடிய நம்மளோட ஹீரோயினும் ராத்திரி நேரத்துல தனியா நடந்து வந்துட்டு இருக்கா. அந்த நேரத்துல 2 ரவுடி பசங்களை செட் பண்ணி அந்த இடத்துக்கு அனுப்பிச்சு விட அவங்களும் அந்த பொண்ணு கிட்ட வந்து வம்பு பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு வர அந்த லேடியோட பையன் அவங்கள அடிச்சு அந்த இடத்தை விட்டு விரட்டி விட்டுட்டு நம்மளோட ஹீரோயினை காப்பாத்தி அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு போய் அவ கூட நெருங்கி பழக அவளும் வந்து ஃபுல்லா அவன் கிட்ட சரண்டர் ஆயிரா. இப்ப அவனையும் வந்து காதலிக்க ஆரம்பிச்சிடறா. ஆனா அவனும் அந்த ரெசிபியோட ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் அம்மாவை அவமானப்படுத்தினால பழி வாங்குறதுக்காக தான் அந்த இடத்துலயே அவ கூட பழகிட்டு இருப்பான். இது பத்தாததுக்கு நம்மளோட ஹீரோயினோ வந்து அவனோட குழந்தைக்கு இப்ப அம்மா வாயிட அந்த லேடியோட பணக்கார பையனும் இப்ப வந்து அந்த இடத்தை விட்டு எஸ் ஆயிடுறான். இதெல்லாம் கேள்விப்பட்டு அவங்க தாத்தாவும் ரொம்ப வருத்தப்படுறாரு. ஏற்கனவே முகத்துல தழும்போட வந்து வாழ்க்கையே சோகமா போய்கிட்டு இருக்கு, இதுல இப்படி வேற அவன் பண்ணிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கவலைப்பட்டு இருக்கான். இப்ப தன்னை ஏமாத்திட்டு போனவே வேற யாரும் இல்ல, அந்த காஸ்மெட்டிக் கம்பெனி ஓனரோட பையன் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவனை பாக்கிறதுக்காக அவனோட வீட்டுக்கும் போறா. அங்க போய் பார்த்தா அவனும் வந்து ஒரு அழகான பொண்ணு கூட நின்னுட்டு இருக்கான். யாரடா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டா இவதான் என்னுடைய ஃபியான்சி அப்படின்றான். அப்ப நானு அநியாயமா என்ன இப்படி ஏமாத்திட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கேன். கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த பையனோட அப்பா வர எதுக்காக இந்த இடத்துல நின்னு கத்திட்டு இருக்க, உன்னால என்னோட மரியாதையே போயிடும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பாடி கார்ட்ஸை வச்சு அவளை வெளியில தள்ளி விட்டுறாங்க. பத்தாததுக்கு அன்னைக்கு ராத்திரியா அவ வீட்டுக்கு போய் அந்த சோப் தயாரிக்கிறதுக்கான சீக்ரெட் ரெசிபி இருக்கும் இல்லையா, அந்த புத்தகத்தை எடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு தீய வச்சுட்டு வாங்கன்னு சொல்ல அவங்களும் அதே மாதிரி பண்ணிடுறாங்க. வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அவளோட தாத்தாவோ வந்து அவங்களை எதிர்த்து போராட அவரையும் படிச்சு கீழே தள்ளி விட்டு போயிடுறாங்க. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாமே தாத்தாவை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா அந்த இடத்துல அவர் இறந்தும் போயிடுறாரு. பாவப்பட்ட அந்த பொண்ணோட வாழ்க்கையில அவளுக்கு துணைக்கு இருந்த தாத்தாவும் இப்ப இறந்து போயிட்டாரு. சோகத்துல அவ மூழ்கி இருக்கு. இப்ப அந்த தாத்தாவோட இறுதி சடங்கு நடக்கிற இடத்துக்கு அந்த பணக்கார லேடியோ தன் பையனை கூப்பிட்டுட்டு வந்து நிக்க ஏற்கனவே சோகத்துல இருக்கக்கூடிய அந்த பொண்ணை போட்டு இப்ப தேவையில்லாம வம்பிழுத்துட்டு இருக்கா. இதுல கோவத்துல மறுபடியும் அந்த லேடியை பிடிச்சு கீழே தள்ளி விட அந்த லேடியோ வந்து நம்ம ஹீரோயினோட சோப் ரெசிபியை திருட்டு போயிருப்பாங்க இல்லையா, அது எங்களோடதுதான் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல கேஸ போட்டுடுது. இதனால பாவம் அந்த பொண்ணுக்கு கிட்டத்தட்ட 6 மாசம் ஜெயில் தண்டனையும் கிடைச்சிருது. இப்ப நம்ம ஹீரோயினா அழகா மாதிரி அவங்கள பழி வாங்கறதுக்காக கிளம்பிடுறா. பாத்தீங்களா, இங்க ஒரு ஏழை பொண்ணு அவ பேசாம அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்கா. ஆனா வந்து அவளோட இந்த திறமைய வந்து ஒடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு மொத்த குடும்பமுமே அவளை எவ்வளவு கீழே தள்ளி விட்டுருக்காங்க அப்படின்னு. அடிமட்டத்துல இருந்து முன்னேறணும்னு நினைச்சு மேல வரவங்களை அடிக்கிறதுக்குன்னே சில பேர் வந்து இந்த மாதிரி இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம மறக்காம நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.